இவர் வந்து சினிமாவை காப்பாற்ற போகிற பிதாமகன் அவர் விசால். இன்னும் எத்தனை இருக்குது பாரு, 1ஆம் தேதி இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இந்த சினிமாவில் கேலி குத்தாக்கிங்கிறியா? சொன்னார் பாரு, போன வருஷம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வந்து அடிக்கல் நாட்டிட்டு பொய்யா எவ்வளோ பெரிய பெரிய நடிகர்லாம் கூப்பிட்டு ஏமாத்துறேன். உனக்கு இது தேவையா? அப்படின்னா உனக்கு அப்படி பதவி நாக்காளி வெறி. நீ இதே படத்தை வந்து ஒரு படத்தில் நடிச்சுன்னு இருக்க போற, இங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துன்னு இருக்குது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கிளைமாக்ஸ் எடுத்து அத்தனை ஆர்டிஸ்ட் 10-15 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இங்கே படம் ரிலீஸில் பிரச்சனை வருது, இந்த ப்ரொடியூசர் அழுகுறாரு, நீ தயாரிப்பு சங்க தலைவராக கனவுல வந்துட்டுன்னு வச்சுக்கோ, நீ அந்த ஷூட்டிங் வர முடியுமா? அப்படி வந்துட்டா அந்த ப்ரொடியூசரோட நிலைமை என்ன? 2 நாள் பஞ்சாயத்து நடக்குது, மொட்டை சிவா கட்டசாக 3 நாள் நடந்தது. ஞானவேல் ராஜா இருக்கார் பார், அவர் உத்தம 10 கோடி கொடுத்து மாட்டிக்கினாரு. அப்பப்போ அவர் மாட்டிப்பார், அவர் எஸ்கேப் பண்ணி விடுறது நாங்கள் வந்து அவர் சமாதான தீர்வு பண்ணால் எங்களுக்கு கட்ட பஞ்சாயத்துன்னு பேர். என்ன இது அநியாயம்? இந்த சினிமாவை அழிக்கிற ஒரு அழிவு சக்தி நீ. உனக்கு ஒரு குடும்பம் சப்போர்ட் பண்ணது பாரு, அதான் கொடுமை. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எல்லாரையும் கேலி குத்தா நினச்சின்னு இருக்கிற. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சகோதரர் கேஆர் அவர்கள், அவர் பொறுப்பில் இருக்கும்போது ட்ரஸ்ட் போர்டு தலைவராக இருந்தார். 1,35,00,000 பணத்தை சங்கத்துக்கு ஒப்படைக்கலை. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக அந்த பணத்தை ஒப்படைக்காமல் அவர் இஷ்டத்துக்கு அந்த வட்டி பணத்தை அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? எஸ்ஏசி சாரை நான் ரொம்ப மதிக்கிறேன், பூஜிக்கிறேன், வணங்குறேன். அவர் அந்த அணியில் நிற்கிறாரு. அவரே அவர் வீட்டை நோக்கி படையெடுத்தாரு. படையெடுத்து பணத்தை திருப்பி கொடு, சங்கத்துக்கு ஒப்படைனாரு. ராஜன் சார் உள்ளே போய் முற்றுகை போராட்டம் நடத்தினாரு. கொடுத்தியா? இன்னொரு அரசாங்கம் வந்து அதுக்கப்புறம் ராமநாராயண் பீரியடில் தான் அந்த பணம் வந்து ஒப்படைக்கப்பட்டது. இப்போ 7 கோடி வச்சுருக்குறோம். நீ என்ன பண்ண போகிறன்றது எனக்கு தெரியல. நான் வர போகிறதில்லன்னு வச்சுக்கணி. இன்னும் எதுக்காக நீங்கள்லாம் இப்படி வந்து வரீங்கன்றது எனக்கு தெரியல. நான்லாம் சொன்ன பார், போன பொதுக்குழுல அடுத்த முறை தேர்தலில் நான் நிற்க மாட்டேன், இளைஞர்களுக்கு வழிவிடுவேன்னு இந்த தம்பி ராதாகிருஷ்ணன் அடையாளம் காமிச்சாச்சு. பிரமாதமாக நடத்துவார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு சினிமா இருக்குது. 3 கடல் சூழ்ந்திருக்கார், 3 பக்கம் 3 ஆபத்து திரையுலகை நோக்கி வந்துனுது. வரப்படங்கள்லாம் ஓட மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒரு கட்டியம் கோரணும். அப்படி வருவாயை பெருக்கிறதுக்கு என்னென்ன திட்டத்துக்கு நல்ல நல்ல தம்பிகள்லாம் இங்கே வந்திருக்காங்க. இன்னைக்கு கலைப்புலி சேகர் வந்திருக்கிறாருன்னா சாதாரண இல்லை. அவருடைய வழிகாட்டுதல் இந்த அரணா இருக்கும் ராதாகிருஷ்ணனுக்கு. கலைப்புலி சேகரை வந்து கொஞ்சம் கூட கெஞ்சித்து கூட விட்டு கொடுக்க வேண்டியதில்லை. கலைப்புலி சேகர் அவர்கள் எனது நண்பர் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்த சங்கத்திற்கு வழிநடத்துறதுக்கு நல்ல ஆலோசனை கூறுவது ஒரு குழு அமைத்து அதுக்கு நீங்கள் தான் தலைவராக வரீங்க. அந்த குழுவுக்கு உங்களுக்கு பக்கத்துணையாக செயலராக தம்பி சிவா இருப்பார். பக்கத்துணையாக நாங்கள்லாம் கூட ரத்தீஷ் அவர்களும் நானும் இருப்போம். ஆகவே இங்கே இது வந்து பட்டு போகாமல் இந்த சினிமா காக்கப்படும். நான் திரும்பவும் சொல்கிறேன், தம்பி விசால் 12 படம் எடுத்து தயாரித்து கஷ்டப்பட்டு இருக்கிறான். சமரு, தோரணை, வெடி, ஆம்பளை, எத்தனை படங்கள். கடைசியில் ஒரு படம் கத்தி சண்டை, அத்தனை அப்படி அடிபட்டுக்குது. அது அந்த அடுத்து அந்த படத்தை தயாரிக்கிற ஒரு படம் கொடுத்து 21 கோடி வாங்கியிருக்கிறாங்க. துப்பறிவாளனை 4 கோடி ஃபர்ஸ்ட் காப்பி, 17 கோடி உனக்கு லாபம். அந்த தயாரிப்பை கத்தி சண்டை ப்ரொடியூசருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ பண்ணுறியா? அந்த படம் ரிலீஸுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் தானே தீர்க்கணும், நாங்கள் தானே தீர்க்க போகிறோம். இதே ராதா தானே உட்காந்து இது சமாதானம் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு. தயாரிப்பாளர்களை வந்து கிள்ளுக்கீரியாக நினைக்காத. எந்த வகையில் உனக்கு வந்து எந்த வகையில் உனக்கு சப்போர்ட் இருக்குது? தயாரிப்பாளர்னா நாடக நடிகர்கள் நினச்சிட்டியா? 25 வருஷமாக அவங்க ஆண்டாங்க. ஒரு மாற்றம் வரணும்னு விரும்பினாங்க. இதே ரித்தீஷ்க்கு இறங்கி வேலை செஞ்சார. அந்த நன்றி உணர்வு அந்த தம்பியை வச்சு பண்ண முடியுதா? அவரை ஏமாத்துறதுக்கு மார்ச் மாதம் அவர் பிறந்த நாளுக்கு ஒரு அடிக்கல் நாட்டினேன். அதோடு அவர் அனுப்பிச்சிட்டேன். நாசருடைய பிறந்த நாளுக்கு சேர்த்து. பாவம் உள்ளுக்குள்ளே வேதனையில் புழுவாத்த வச்சுன்னு இருக்கிறார் நாசு சார். ஒரு புனித ஸ்தலமாக அவரை அந்த காலத்தில் யாரும் குறையே சொல்ல முடியாது. அவருக்கு வந்து வாய்ச்சது ஒரு தப்பு. ஆனால் தப்பாகவே போவோம். கவலை இல்லை. அது 2ஆம் தேதி நம்மளுக்கு விடை அளிப்பாங்க. ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் இப்போ பார்த்தீங்களா, ரமேஷ் நாயுடுன்ற ஒரு தெலுங்கு பட தயாரிப்பாளர், இவரை வச்சு சமர்னு ஒரு படம் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். இதுதான் 1210 தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் விசால். இது மேற்பட்டு எனக்கு சொல்ல தெரியல. இன்னும் நிறைய 1ஆம் தேதி
ஃபோட்டோ காப்பி எடுத்து உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் அவருடைய வண்டவாளத்தை பற்றி சொல்கிறதுக்கு. ஆகவே நாளைய வெற்றி அதுக்கு கட்டியம் கூறுவதற்கு சகோதரர் நட்பின் இலக்கணம் கலைப்புலி ஜி சேகர் எந்நாளும் எந்த நாளும் எந்த காலத்திலும் எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் உற்றுழி உதவிடும் அந்த உண்மையின் சின்னம், சத்தியத்தின் நிலைப்பாடு, உணர்வின் வெளிப்பாடு உங்களுக்கு எந்த நான் சொல்ல தெரியல, ஆனால் நான் கடைசி வரும் உங்க கூட இருப்பேன். தம்பி சிவா விட்டு கொடுத்தாரு, நெஞ்சில் வச்சிருக்கிறேன், அவரையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆகவே திரையுலகம் இனி தழைக்கும் செழிக்கும், முன்னேறி செல்லும், வாகை சூடி வலம் வரும். நன்றி, விடைபெறுகிறேன்.